நல்லா பிரஸ் பண்ணுங்க, நல்லா அழுத்துங்க. தள்ளு மோட்டு, தள்ளு. டாக்டர் ஜட்கா சார், ரொம்ப காலமா இந்த ரூமை கிளீன் பண்ணல போல இருக்கு. ரொம்ப தூசியா இருக்கு ஜட்கா சார். அட, இது எங்க தாத்தாவோட லைப்ரரியா ஒரு காலத்துல இருந்ததுப்பா. நான் இந்த ரூமுக்கு எப்பவாவது ஒரு தடவை தான் வருவேன், தெரியுமா? பூசணிக்க மாட்டியா? இந்த பேக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல வரைஞ்சிருக்க மூஞ்சி வேற ஒன்ன மாதிரியே இருக்குடா. அட, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, அது என் தாத்தாவோட பேக். உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தாராளமா எடுத்துக்க. அத பார்த்து எடுப்பா. என்னையா நடக்குதுங்க? இல்ல, இந்த பானை வைத்த மோட்டோ செஞ்ச வேலை தான். வெளியில ஓடிடுங்க. மண்ட பசங்களா, காத்து வாங்கிட்டு வரலான்னு ஒரு நிமிஷம் வெளியே போனா அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டீங்களா? எங்கடா போனீங்க? டேய் பத்துலு, எங்க போன? டேய் பத்துலு, பத்துலு, இந்த இடத்தையே அசிங்கம் பண்ணிட்டாங்களே. நாங்க உன்னை உறதலடா, உன்னை விட மாட்டோம்டா. டேய் பல்ராம் நாயுடு, என் மேல எதுக்காகடா கோவப்படுற? நான் உன்னை என்னடா பண்ண? மோட்டு, ஒரு நல்ல நண்பனா சொல்றேன், ஓடிடு. ஏன்னா இவங்க எல்லாரும் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. எங்க போற? ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சிங்கம் சார், உங்களுக்கு என்னாச்சு? இந்த ஆளோட ட்ரக் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த ஆள் கிட்ட ஜாக்கியும் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைடு ட்ரக்க தூக்கணும்னா இந்த ஆள் அவனோட வீலை சேஞ்ச் பண்ணிக்குவான். சரி, வாங்க வாங்க, ஹெல்ப் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. ஆளுக்கு ஒரு கையை பிடிங்க. நாம ஒருத்தரே போதும் போல இருக்கு. அத பாவி மோட்டு, நீ அந்த ட்ரக்க தனியா எப்படி தூக்குன? எவ்வளவு சக்தி உனக்குள்ள எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. எப்படி வந்தது? ஏண்டா மோட்டு, இன்னைக்கு தான் நீ சமோசாவே சாப்பிடலையே, அப்புறம் உனக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது மோட்டு? டேய் மண்டையா பத்துல, யாருக்குடா தெரியும்? அந்த கடவுள் தான் எனக்கு நிறைய சக்தி அள்ளி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மோட்டு, நீ என் கூட வா. மோட்டு, பின்னால மாட்டி இருக்கிற அந்த பேக்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக்ங்கறத கூடி சீக்கிரம் நான் சோலோவா கண்டுபிடிச்சு ஆகணும். மந்திரி வரும்போது நல்ல வரவேற்பு கொடுக்கணும். நம்ம ஊர்ல தண்ணீர் பற்றாக்குறை இருக்குல்ல, அதான் மந்திரி சார் கிணறு தோன்றதுக்காக பெர்மிஷன் தர நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஓகே சார். அப்படி போடுங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வர போற மந்திரியை கிட்னாப் பண்ணி கோடீஸ்வரன் ஆக போறான் டான். பாஸ் பாஸ், பிரமாதமான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. தம்பி, இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல. இப்ப நான் போட்டிருக்கிறது பெரிய பிளான், மாஸ்டர் பிளான். இப்ப நாம அந்த மந்திரியை கிட்னாப் பண்ணிக்கிட்டு வந்து 1 கோடி ரூபாய் வேணும்னு டிமாண்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், உடனே இங்க வாங்க. அத கடவுளே, இது எப்படி நடந்தது? சிங்கம் சார், சீக்கிரமா எங்கேயாவது போய் கிரேனை கொண்டு வாங்க. மந்திரி இங்க வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். அப்படி இல்லன்னா மந்திரி கோவிச்சுக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் இந்த புர்புரி நகரோட தண்ணி பற்றாக்குறை எப்பவும் தீராது. Why fear when Singam is here? என்கிட்ட கிரேன், புல்டோசர் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆள் இருக்கா. மோட்டு, சீக்கிரம் போ. அந்த பாறைங்களெல்லாம் இங்கிருந்து எடுத்து தூரமா வீசி ஏறி. ஓகே சார். முதல்ல இதை தூக்கி போடுவோம்.
வேண்டாம் சார், அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சின்ன சின்ன கல்லெல்லாம் நாங்களே தூக்கி போட்டுருவோம். நீங்க பெரிய கல்லை மட்டும் தூக்கி போடுங்க ப்ளீஸ். சிங்கம் சார், என்னால இதை தூக்க முடியல. என்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. மோட்டு, இது என்ன உன்னோட சக்தியா இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியா? அடிக்கடி போய்கிட்டே இருக்கே, ஏதாவது பண்ணு மோட்டு. அப்படி இல்லன்னா என்னோட வேலை போயிடும். இந்த முகம் திடீர்னு சோகமாயிருது. சில நேரங்கள்ல மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன மேட்டர்னு தான் தெரியல. அதை எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும், இல்லனா எனக்கு தூக்கம் வராது. ஏய் மோட்டோ, அவசரப்படாத. இந்த பேக்கை பின்னால மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லை தூக்க. ஆனா இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. கொண்டா. ஜெய் ஹோ, சக்தி திரும்ப வந்துருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. யாராவது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? சும்மா பஞ்சு பஞ்சுன்னு உளறிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த கல்லை எல்லாம் அவன் சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டா. இப்ப நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மோட்டு, நீங்க பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம புர்புரி நகரோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க. மோட்டு, நீ என்னோட வேலையை காப்பாத்திட்ட. என்னோட சக்தி வாய்ந்த நண்பா, உனக்கு வணக்கம். இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பத்துலு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இந்த சக்தி எனக்கு எப்படி வந்தது? அதாவது மோட்டோ, அந்த மேஜிக் பவர் நீ போட்டு இருக்கிற அந்த பேக்ல தான் இருக்கு. அதை போட்டா உனக்கு எக்ஸ்ட்ரானரியா சக்தி வந்துருது. நீ அதை போட்டுக்கிட்டு இந்த சாகசம் எல்லாம் பண்ணும் போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க மோட்டோ. இது நீடிக்கணும். அந்த பேக்குக்கு ஏதோ பவர் இருக்குன்னா அப்ப அந்த பேக் எனக்கு தான் சொந்தமாகணும். ஜான், மரியாதையா சொல்றேன், எங்களை விட்டுடு. இந்த கயிறு அவுத்து விடு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உங்க எல்லாரையும் நான் விடணும்னா மந்திரி எனக்கு 1 கோடி ரூபாய் முழுசா கொடுக்கணும். ஜான் ஆயிடுவான் டான். ஜான் ஆக போறான் டான். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா மோட்டோ, நீ அந்த பேக்ல இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெளியில எடுத்தியா இல்லையா மோட்டோ? 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இதுக்குள்ள இருக்கா? அதை நான் இப்பவே எடுக்கிறேன். பிதுங்க வைத்த நல்லா ஏமாந்துட்டா மோட்டோ. இந்த மோட்டோ, இந்த பேக்க உன் பேக் சைடுல மாட்டிக்கிட்டு உன் வேலையை காட்டு மோட்டோ. நீதான்டா நண்பன். உயிர் காப்பா தோழன்னு சும்மா வாடா சொன்னாங்க. இந்த பேக் தான் இப்ப நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற வைரத்தை என்னடா பண்றது? இப்ப உன்னோட அற்புதமான நாடகத்தை நடத்து மோட்டோ. அந்த பிதுங்க வைத்த 3 பேர்கிட்ட இருந்து அதை ஏமாத்தி வாங்குறதுக்காக தான் வைர மேட்டர்லாம் எடுத்து விட்டேன். சாரி சாரி, வெரி சாரி. எல்லாம் மன்னிச்சிருங்க. இரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. முட்டாள், காப்பாத்துங்க, என் காலை முதல்ல விடுங்கடா. மோட்டோ, இந்த பேக் இருக்கு. அது யாராவது தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டினா பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால யாருக்கும் தெரியாம அதை தூக்கி கிணத்துல வீசிடலாம்.
என்னப்பா இது இராதோ ரொம்ப ஆச்சரியமா இருக்குதோ இந்த கிணத்துல இருந்து தண்ணி இப்படி வந்துகிட்டே இருக்குதோ. தேங்க்யூ மோட்டோ பத்லு, தேங்க்யூ. கவர்மெண்ட்ல சொல்லி நான் உனக்கு பரிசு வாங்கி தரேன். இனி புர்புரி நகர்ல தண்ணி பஞ்சமே இருக்காது. மோட்டு பத்லு வாழ்க. வாழ்க.